ஹதீஸை சொல்லுபவர்களை விட கேட்பவர்கள் அதிகம் விளக்கமுடையவர்களாக இருப்பார்கள். இதை கூறி நாங்கள் சஹாபாக்களை விட விளக்கம் அதிகமுடையவர்கள் என்று வாதாடுவதற்கு என்பது. இதுவும் முக்கியமாக அவங்க தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு வாதம். இந்த வாதத்தை சராசரி இளைஞர்கள்லாம் இப்போ வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நினைப்பு நம்ம எல்லாம் சஹாபாக்களை விட பெரிய ஞானிகளாகவும் மேதைகளாக ஆகிட்டோம் என்கிற மனநிலைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்ட்ட படித்தவங்களை விட பிஜேயுடைய பயான் சீடிகள் கேட்டவங்க மார்க்கத்தை தெளிவாக விளங்கி கொண்டாங்கண்டா நீங்கள் ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறீங்களா, பிஜேயை மதிக்கிறீங்களா? பிஜேட்ட படித்து இந்த சீடி கேட்டவங்க சில நேரம் பிஜேட்ட இருந்து நேரடியாக பயிற்சிகள் பெற்றவங்களாக கூட இருக்க மாட்டாங்க. சில நேரம் நேரடியாக சில மணி நேரங்களை கழிக்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்பை கூட பெற்றவங்களா இருக்க மாட்டாங்க. இவர் சீடியை கேட்டவங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒன்றாக இருந்து பயிற்சி பெற்ற அந்த சஹாபாக்களை விட மேலதான் நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா இது இது எந்த பகுத்தறிவுக்கு பொருந்துது? குர்ஆனுக்குள்ள ஹதீஸ் பொருந்துதான் எல்லாம் பாக்குறீங்களே, இது பொருந்துதா இல்லையானா அது கொஞ்சமாவது பார்க்கணுமா இல்லையா? பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது பொருந்துதா இல்லையாங்கிறத பிஜே தான் சொல்லணும். அவங்களுக்கு அவங்களா யோசிச்சு பார்த்து விளங்குற நிலை கிடையாது. நான் நேற்றைய வகுப்புல சுமார் 10 ஆதாரங்கள் சஹாபாக்களுடைய உயர்நிலைக்காக குர்ஆன்ல இருந்து சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை வச்சு பின்னால வந்தவங்க தான் அறிஞர்கள் என்கிற செய்தியை பிஜே பேசுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை தொட்டு ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வையுங்கள். ருப்ப முபல்லகின், சில வேளை நீங்க யாருக்கு எத்தி வைக்கிறீங்களோ அவர் அவ் ஆமின் சாமியின், என்னிடத்தில் கேட்டவரை விட விபரமானவரா இருக்கலாம். இந்த அவ்வாங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஞாபக சக்தி உள்ளவங்களா இருக்கலாம், கூட விளங்கி கொண்டவங்களா இருக்கலாம், பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த வாசகத்தை வச்சு சஹாபாக்கள் தான் நமக்கு ஹதீஸ் சொன்னாங்க. எனவே நாங்கள்லாம் சஹாபாக்களை விட விபரமானவங்க, கூட விளங்கிக்கிறவங்க என்று சொன்னா அந்த ஹதீஸ்லேயே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ருப்பன்னு சொல்றாங்க. ருப்பண்டா சில வேலை என்கிறது அவருடைய இது. இப்போ அவங்க இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா இன்றைக்கு இந்த ஹதீஸை கேட்குறவங்க எல்லாம் அன்றைக்கு இருந்த எல்லா சஹாபாக்களையும் விட மேலாகிட்டாங்க. சரி, அது மேலாகிட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்னு சொன்னா ஃபிரௌனை பாதுகாக்கிறதா அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனுடைய உடம்பை பாதுகாக்கிறதா அல்லாஹ் சொல்றான். அது எப்படி பாதுகாக்கிறாங்கிறது சஹாபாக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஃபிரௌனுடைய உடம்பு எகிப்து மியூசியத்தில் இருக்குது, நமக்கு தெரியும். 2 கடல்களுக்கு இடையில் திரை இருப்பதா அல்லாஹ் சொல்றான். அந்த திரை என்னங்கிறது சஹாபாக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு தெரியுது. விண்வெளி பயணம் சாத்தியம் என்கிறது சஹாபாக்களுக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு நமக்கு தெரியுது. அலக்குன்னு சொன்னா அன்றைக்கு ரத்த கட்டி நினைச்சிட்டு இருந்தாங்க. அது ரத்த கட்டி இல்ல, அது அட்டை பூச்சி வடிவத்தில் உள்ளது என்கிறது இப்ப நமக்கு தெரியுது, சஹாபாக்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களை விட நாங்க தான் மார்க்கத்தை சரியா விளங்கியிருக்கிறோம், கரெக்டா விளங்கியிருக்கிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. இந்த இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொண்டதுனால மார்க்கத்தில் எந்த கொள்கையும் மாற போறதில்லை, மார்க்கத்தில் எந்த இபாதத்தும் மாற போறதில்லை. 5 நேர தொழுகை 6 நேர தொழுகை ஆகாது. மார்க்கத்துக்கு எது அடிப்படையோ அது அவங்க தான் விளங்கியிருந்தாங்க. இது விளங்கினதுனால அதாவது நீங்க அவங்கள விட மிஞ்சிட்டீங்க, கூட விளங்கிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே சொல்றதாக இருந்தா பிஜே அவங்கள விட விளங்கிட்டாங்கன்னு சொல்றதை விட இந்த கடலை ஆய்வு செஞ்சு திரை இருக்குதுன்னு சொன்னானே விஞ்ஞானி, அவனை சொல்லிட்டு போங்க. எவனோ ஒருத்தன் சொன்னதுக்கு பிறகு குர்ஆன்ல அப்படி இருக்கு நீங்க சொல்லிட்டு நீங்க சஹாபாக்களை விட அறிவாளி ஆயிருவீங்களா? இதுல எதை பிஜே கண்டுபிடிச்சாரு? ரத்த கட்டியை கண்டுபிடிச்சாரா? 2 கடலுக்கு இடையில திரை இருக்குங்கிறது அவர் கண்டுபிடிச்சாரா? அல்லது விண்வெளி பயணம் சாத்தியம்ங்கிறது அவர் கண்டுபிடிச்சாரா? ஒரு மண்ணாங்கட்டியை அவர் கண்டுபிடிக்கல. எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சது பிறகு குர்ஆன்ல இருக்குதுன்னு அவரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்லிட்டு நாங்க ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்களை விட குர்ஆன் ஹதீஸை விளங்கிட்டோம்னு சொல்லிட்டுனா என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? அப்படின்னா காபிர்கள் குர்ஆன் சொன்னா நல்லா விளங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஒன்றை நீங்க கண்டுபிடிக்கல, எல்லாத்தையும் எவனா ஒருத்தன் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குது நம்ம ஜாயின் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இது நீங்க அறிவாளிங்கிறதுக்கு, நீங்க அவங்கள விட கூட விளங்கிக்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. காவிர்கள் விளங்கிட்டாங்க என்ன சொல்லிட்டு போங்க. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் இது காலத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய செய்திகள். அல்லாஹ் தஆலா விஞ்ஞான விஷயங்களை பற்றி சொல்லும் போது சனுரீஹிம்
நாங்கள் பின்னால் சில அத்தாட்சிகளை காட்டுவோம்னு சொல்றாங்க. சா போட்டு சொன்னா பின்னால வர வர வந்துட்டே இருக்கும். இன்றைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், வந்துட்டே இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சு கொண்டதுனால சஹாபாக்களை விட அறிவுல முந்திட்டீங்கன்னு இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் இதெல்லாம் எதுக்கு சொல்றான்னா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னு நீங்க நம்பணும். அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்குதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னது உண்மை நீங்க நம்பணும். இதுக்கு தான் அல்லாஹ் சொல்றாங்க. நீ இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு குர்ஆனை நம்பாத அளவுக்கு சஹாபாக்கள் இதெல்லாம் தெரியாம நம்பிட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு ஈமான் குர்ஆன்ல மேல உள்ள நம்பிக்கையை விட இதெல்லாம் தெரியாமலே அவங்க நம்பிட்டு தான் இருந்தாங்க. எனவே எதுக்காக அல்லாஹ் சொன்னானோ அதுல உச்சகட்டத்தில் அவங்க இருந்தாங்க. ஃபிர்அவுனோட உடம்பு அவங்க காணாவிட்டாலும் அல்லாஹ் பாதுகாக்கிறன்னு சொல்லியிருக்கான். ஏதோ ஒரு அடிப்படையில் அது பாதுகாக்கப்படுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க இன்னைக்கு விண்வெளியில போறத பார்த்துட்டு நம்புறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மேல போனேன், ஒரே நாளையில 7 சுபானங்களை தாண்டி போனேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன்னு சொன்ன போது அவங்க நம்புனாங்க. அவங்களோட ஈமான்ல குழப்பம் இருக்கல. அப்ப உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அத்தாட்சிகளை எதுக்கு சொல்றானோ அதை காணாமலேயே அவர்கள் ஈமானில் பூரணம் அடைஞ்சாங்க. அப்ப எதுல அவங்க உயர்ந்து நிக்கணுமோ அதுல உயர்ந்து நிக்கிறாங்க. இதுல இன்னொரு கோணத்தை பாருங்க. காலத்தின் அடிப்படையில் சில செய்திகள் தெரிய வரும்போது பின்னால வரவங்க முன்னால் இருந்தவங்களை விட சில விஷயங்களை கூட தெரியலாம். அது அவங்க அறிவுல மிஞ்சினவங்கிறதுக்கான ஆதாரம் கிடையாது. இந்த பூமி உருண்டைங்கிறத ஒருத்தன் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பூமி தட்டன்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு அப்படித்தான் தெரியுது. இன்றைக்கு நாங்க அதுக்கு முன்னால உள்ளவங்க எல்லாம் பூமி உருண்டைன்னு சொன்னவன எதிர்த்துட்டு இருந்தாங்க. உருண்டைன்னு கண்டுபிடிச்சவனை பிடிச்சி சித்திரவதையெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் பூமி தட்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனை கூப்பிட்டு கேட்கிறோம், பூமி உருண்டையா தட்டையான்னு கேட்கிறோம். என்ன சொல்லுவான் அவன்? பூமி உருண்டைன்னு சொல்லுவான். இப்ப என் மகனை கூப்பிட்டு நான் கேட்கிறேன், பூமி உருண்டையா தட்டையா? அவன் சொல்லுவான் பூமி உருண்டைன்னு. நான் சொல்றேன், ஏண்டா மகன், யூரி ககாரனுக்கு முன்னால வாழ்ந்த விஞ்ஞானிகளை விடையெல்லாம் பெரிய அறிவாளியா இருக்கிறான். அதுக்கு முன்னால வாழ்ந்த விஞ்ஞானிகள் கூட தட்டன்னு சொல்லிட்டு இருந்தானோ, என் புள்ள 5ஆம் வகுப்புலயே உருண்டைன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறான்னு சொன்னா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன். இவர் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு 2 கடலுக்கு இடையில் இருக்கிற திரை என்னங்கிறது தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்க அவங்களை விட பெரிய அறிவாளின்னு சொன்னா இப்படி ஒரு முட்டாள்தனமான வாதத்தை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். பொதுமக்கள் சிந்திக்காத காரணத்தினால என்னமோ ஒரு அற்புதமான, ஏன்னா அவர் சொன்னா எல்லாம் இனிக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு அற்புதமான வாதத்தை செஞ்சுட்டு இருக்கிறதாக நினைக்கிறாங்க. இது அடி முட்டாள்தனமான வாதம். இந்த புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால யாரும் அதை சிந்திக்கல. ஆனா அவங்களுக்கு முன்னால கீழே ஒரு பொருளை போட்டா கீழே தான் விழுந்துச்சு. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நாங்க இன்னைக்கு புவி ஈர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாலே அறிஞர்கள் வாழ்ந்தாங்க. அதுக்காக அவங்க முட்டாள்கள் கிடையாது. இந்த யோசனை அவங்களுக்கு வரல. எனவே பிற்காலத்தில் வரக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வச்சு நாங்க சஹாபாக்களை விட அறிவுல தேர்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்றதுங்கிறது ஒரு அறிவீனமான வாதம். சில விஷயங்களை நாங்க கூட விளங்கி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கூட விளங்கிக்கிறதுக்கு? ஒரு ஹதீஸ்ல சில சட்டங்கள் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்த உடனே அந்த சட்டத்துக்கு இந்த ஹதீஸ் பொருத்தமா இருக்குது என்று இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான சில சட்டங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு துணையா இருக்கலாம். எங்களுக்கு அதுல இருந்து சில ஆதாரங்கள் கிடைக்கும். சஹாபாக்கள் இன்றைக்கு இருந்தா அவங்கள இதை விளங்கிக்குவாங்க. இதை மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு கேவலமான வழிமுறைகளை கையாளுறாங்க. அதுதான் நமக்கு ஆத்திரம் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒரு ஆள் வந்து கண்டம் யூஸ் பண்ணலாமா, அதாவது அந்த பிரிதி யூஸ் பண்ணலாமா என்று கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்பாராம். எனக்கு இருக்கா, அபூ ஹுரைராவுக்கு பிரிதிண்டா என்னன்னு தெரியாண்டா அவன்கிட்ட போய் பிரிதியை பத்தி எவனா கேட்பானா? கேட்கிறவன் ஒருவன் இருக்கிறான்னா அதை தெரிஞ்சுதான் இருப்பாங்க. இன்றைக்குள்ள கேள்வியை நீ ஏன் அன்றைக்கு போய் கேட்கிறாய்? அந்த காலத்துல அது இல்லை. அப்போ ஒருத்தனும் கேட்க மாட்டான். அதனால அவங்க அதை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்ப இந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஹதீஸை தந்தா அபூ ஹுரைராங்களை கிண்டல் பண்றாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் மூலமா அமையக்கூடிய ஹதீஸ அவங்க எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு உள்ள ஒரு பிரச்சனையை அவங்க தெரியாம இருக்கிறது அவங்களுக்கு குறையே கிடையாது. சரி, இதை இப்படி வச்சுக்கோங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த 2 கடல்களுடைய திரை, விண்வெளி பயணம், இந்த இரத்த கட்டி, இந்த ஃபிரௌனுடைய உடல் எங்க பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் சஹாபாக்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால சஹாபாக்களை விட நீங்க அறிவுல முஞ்சிருக்கீங்க. சரி,
இதே விஷயங்கள் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சா எப்படி தெரிஞ்சுச்சு? அவங்க சுயமா தெரிஞ்சு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு மறைவான அறிவு இருக்குன்னு சொல்லணும், சிறுக்காயிரும். அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சான்னு சொன்னா யா அய்யுஹர் ரசூல் பல்லிமா உன்சில இலைக், நபியே உங்களுக்கு அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை நீங்க மக்களுக்கு சொல்லிருங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. இப்ப சஹாபாக்களுக்கு இது தெரியாததுனால நீங்க சஹாபாக்களை விட இஸ்லாத்தை விளங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்லை, அவங்களும் மனுஷர்கள் நீங்களும் மனுஷங்க. ரசூலுல்லாஹ்க்கும் இந்த விஷயம் தெரியாது. அப்ப இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ்வை விட நீங்க தான் சரியா விளங்கிட்டீங்களா? இந்த கேள்வி இதுல வருகுதா இல்லையா? இது நான் சந்தேகத்தில் சொல்லல, இந்த வார்த்தையை அவர் பயான் பண்ணும்போது சொல்றாரு. ஆனா பேசும்போதே அவருக்கு விளங்கிட்டு நான் இந்த பேசுற வார்த்தை தவறு டக்குன்னு சிலிப்பாகிறார். அதாவது நாகர்கோவிலுக்கு அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஊர் அந்த இல்ல அதுக்கு ஏர்போர்ட் எதுல இருக்குது? திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் அவர் பேசுற ஒரு பயான்ல இது சம்பந்தமா பேசி வரும்போது சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை அவர்கள் விளங்கிக் கொண்டதை விட அதிகமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம், ஏனென்றால் காலம் கற்பிக்கும் என்று அவர் சொல்றார். சரியா? இது அவர் வார்த்தையில சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்ன சில விஷயங்களை அவங்க விளங்கிக் கொண்டதை விட நாங்க விளங்கிக்கலாம், கொஞ்சம் கூட விளங்கிட்டு போகலாம். காலம் வரும்போது ஒரு ஹதீஸ்ல இன்னென்ன சட்டங்கள் இருக்கிறனால பின்னால வரும்போது, ஆனா சரியா விளங்கிட்டோன்னு சொல்லலாது, அதுல பிழையும் கலந்துருக்கு. முறையா விளங்கிட்டோன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த சம்பவங்களை வச்சுக்கொண்டு சஹாபாக்களை விட நாங்க தான் சரியா மார்க்கத்தை விளங்குறோம்னு சொல்ல வாரதுங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிறது. இஸ்லாத்துல குர்ஆன் பேர்ல ஹதீஸ்ல வேண்ட எதை வேணுமானாலும் சொல்லலாம்ங்கிற ஒரு அந்த ஒரு நிலையை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி. எனவே இது ஒரு அப்பட்டமான அடிமட்ட முட்டாள்தனமான ஒரு வாதம். இது அந்த வழிகடக்கூடிய வழிமுறைக்கு முழுமையாக ஒத்த நிலையில் இருக்குது. எனவே இது தவறான வாதம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.